திடீர் உடல்நலக்குறைவால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. காலை நடைபயிற்சியின் போது லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டதாக தகவல். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ள தலைச்சுற்றலுக்கான காரணத்தை அறிய பரிசோதனை. அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளவிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்திவைப்பு. அப்போலோ மருத்துவமனைக்கு விரைந்த துணை முதலமைச்சர் உதயநிதி, மூத்த அமைச்சர்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமுடன் உள்ளார். எப்போது வேண்டுமானாலும் வீடு திரும்புவார் என அமைச்சர் துரைமுருகன் தகவல். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. இது ஒரு புதிய அணுகுமுறை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஓரணிகள் தமிழ்நாடு முன்னெடுப்பில் திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற உயர்நீதிமன்ற முதலீடுகளை தடை. மக்களிடம் ஆதார் விவரங்களை கேட்பது சட்டவிரோதம் என்பதால் நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் அதிரடி உத்தரவு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே எதிர்க்கட்சிகள் அமளி. பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிக்க அனுமதி மறுத்ததால் சபாநாயகர் இருக்கை முற்றுகை. अपनी अपनी सीट पर जाकर बैठे। सरकार हर मुद्दों पर जवाब देना चाहती है। सदन पर चर्चा होनी चाहिए, संवाद होना चाहिए। आप तख्तियां लेके नारेबाजी के लिए यहां पर नहीं आए। தென்காசி அருகே விஷபண்டு கடித்ததில் வயதான தம்பதி பலி. வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களின் மேலும் 3 பேர் கவலைக்கிடம். திருவாரூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதி. பெங்களூரு விமான நிலையத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். கத்தாரிலிருந்து விமானத்தில் கடத்தி வந்த பயணி கைது. காஷ்மீர் நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழப்பு. மலையிலிருந்து பாறைகள் சரிந்து விழுந்ததில் 4 பேர் படுகாயம். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் கொண்டாட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கு கேக் ஊட்டிவிட்டார் கார்கே. இரண்டாயிரத்து 6 மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரும் விடுதலை. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி 19 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை நீதிமன்றம் தீர்ப்பு. நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதம் நடத்த பிரதமர் மோடி அழைப்பு. புத்துணர்ச்சியுடன் நாம் மழை காலத்தை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற வளாகத்தில் பேட்டி. கூட்டணி சேர்த்து கட்சிகளை அழிப்பதே பாஜகவின் செயல் திட்டம் என அன்வர் ராஜா குற்றச்சாட்டு. கொள்கையிலிருந்து அதிமுக தடம் புரண்டு பாஜக கையில் சிக்கியுள்ளதாக விமர்சனம். அதை போல எந்த கட்சியில் இவர்கள் சேர்ந்தாலும் சரி, அந்த கட்சியை அழிப்பதுதான் அவருடைய நோக்கம். இப்போது அதிமுகவை அழித்துவிட்டு அதற்கு பிறகு திமுகவோடு ஃபைட் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நடப்பாண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இந்தியாவில் நடத்தப்படும் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவிப்பு. இந்தியாவில் செஸ் விளையாட்டு தலைநகராக இருக்கும் சென்னையில் நடத்தப்பட வேண்டும் என பலரும் கோரிக்கை.